அப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர், இந்த ஒரு சிலர் வந்து பார்டரை கிராஸ் பண்ணி தான் உள்ள வந்திருக்கணும். நம்மகிட்ட வந்து ஏராளமான ஆளில்லா விமான கண்காணிப்பு, ஏராளமான கண்காணிப்பு மெத்தட் இருக்கு. நவீனப்படுத்தி இருக்கிறோம். ஆனா இவங்க வந்து பல மணி நேரம் கிராஸ் பண்ணி இந்த புல்வெளிக்கு வந்து சேர்ற வரைக்குமே யாருமே அப்ப கண்டுபிடிக்கலையா? அப்படின்னா என்ன இன்டெலிஜென்ஸ், மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருக்கு? எல்லாத்துக்கும் புலனாய்வுத்துறை இருக்குங்க. காஷ்மீரே வந்து முழுக்க முழுக்க ராணுவத்தோட பாதுகாப்புல இருக்கு. அவ்வளவு செலவு பண்றோம். பசுமன் தேவர் அந்த காலத்திலே பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்த காஷ்மீருக்கு நம்ம செலவு பண்ண பணத்தை வச்சு 4 காஷ்மீரை விலைக்கு வாங்கிடலாம்னாரு. நான் அதை குறிப்பிட்டிருக்கேன். என்னன்னா அவ்வளவு செலவு பண்றோம் நம்ம. ஆனாலும் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இதுல இருக்கிற ஓட்ட உடசலை சுட்டி காட்டினா, இனிமேல் இப்படி நடக்காதபடி பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் என்ன? பட்டம் தேச விரோதி, தேச துரோகி, பிரிவினைவாதி ஏதாவது சொல்லிடுவாங்க. பிரிவினைவாதி. தமிழ்நாட்டுக்காரன் எப்பவுமே இப்படிதான் பேசுவான். தேச விரோதி. அப்போ எதை மறைக்கிறோம் நம்மனா, நம்மளோட தவறுகளை நம்ம மறைக்கிறோம். இல்லைன்னா அதை தேர்தலுக்கு, வெற்று அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். இது தொடர்ந்து நீங்க இதை பார்க்கலாம்.